So exercise 11.6, 1 mark question for class 12. Choose the correct option. Let x be a random variable with probability density function. Probability density function அப்படினா suppose இங்கே k அப்படின்றதுனா we know the formula integral minus infinity to infinity f of x dx equal to 1 அப்படிங்கிற formulaவை யூஸ் பண்ணி we are finding the k value. But இங்கே வந்து அது இல்லை, they are giving the function அதனுடைய லிமிட் வந்து 1 to infinity, then otherwise it is 0. இது 1 mark questionங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் எடுக்கிறேன். ஸோ ஆப்ஷன் வந்து 2 மீன் எக்ஸிஸ்ட் பட் வேரியன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸு இந்த ஃபார்முலாவில் வர எக்ஸு இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ இந்த எக்ஸும் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆனால் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து நியூமரேட்டர் கொண்டு போ. ஸோ எக்ஸ் பவர் -2 ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் n+1 by n+1. ஸோ எக்ஸ் பவர் -1 கீழே இருக்கிற மைனஸை இங்கே கொண்டு வந்துடு. ஸோ தட் யூஆர் ஃபைனலி லிமிட் வந்து அப்ளை பண்ணு 1 இங்கே இன்ஃபினிட்டி. யூ நோ 1/∞ 0. ஸோ 0 -1 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் 2. ஸோ மீன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மீன்னா என்ன, இ ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் கண்டுபிடிக்க எக்ஸசைஸ்லேயே சொல்லியிருக்கிற ஃபஸ்ட்டு நீ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. தென் இது கேன்சல் ஆனால் எக்ஸ் இருக்கும். 1/xக்கு இன்டகிரேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், நாட் டிஃபைன்டு. சார் லிமிட்டு இன்டகிரேஷன் வந்து 1/xக்கு லாக் எக்ஸு, லாக் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி போடுவோம். லாக் இன்ஃபினிட்டி வந்து நாட் டிஃபைன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு தெரியல அப்படின்னா வேரியன்ஸு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டே தெரியலன்னா அடுத்த ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ வேரியன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பட் மீன் எக்ஸிஸ்ட், ஆப்ஷன் 2. Now question number 2, a rod of length 2L is broken into 2 pieces at random. ஒரு ராட் வந்து இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 2Lன்னு இருக்குது. இதை வந்து அப்படியே பிரேக் பண்ணுறோம், ஒன்று ஷார்ட்டராகவும் ஒன்று லார்ஜராகவும் இருக்குது. ஸோ த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஷார்ட்டர் ஆஃப் த 2 pieces, ஷார்ட்டர் பீஸு அது வந்து அதனுடைய ப்ராபபிலிட்டியை 1/L அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸு. லிமிட் என்ன, 0 to L, தென் அதர்வைஸ் 0 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் 4 எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இ ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன, எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸுக்கு அப்படியே வச்சுக்க, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 1/L அப்படின்னு போடு. 1/Lங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துரு. எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2, தென் அப்ளை த லிமிட், you are getting the answer L/2. அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்ட், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல 1/L. 1/L வெளியில் எடுத்துரு. எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டகிரேட் பண்ணால் x³ 3, அப்ளை த லிமிட், you are getting the answer this one. ஸோ வேரியன்ஸ் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், substitute the value. So finally you are getting L squared by 12. So mean L/2, variance L squared by 2. Option 4 is the correct one. Question number 3. Consider a game where the player tosses a 6-sided fair die. ஒரு 6-sided fair die toss பண்ணுறாங்க. If the face that comes up is 6, 6ங்கிற face வந்து விழுது. The player wins 36. 6ங்கிறது விழுந்தால் பிளேயருக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க, 36 rupees வந்து கொடுக்குறாங்க. அதர்வைஸ் அவனுக்கு வந்து லாஸ் ஆயிடுது. 6 விழுந்தால் 36 rupees they are giving. இல்லாட்டி கே ஸ்கொயர்டு, கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கே இஸ் த ஃபீஸ். அப்போ 6 தவிர வேறு என்ன வரும், 1 2 3 4 5. ஸோ த எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் டு வின் இ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அட் த கேம் the rupees வந்து ஆப்ஷன் 2 -19/6 அப்படின்னா லாஸ். ஸோ எக்ஸுங்கிறது வின்னிங் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எதனால் ஸ்கொயர் போடுறோம் அப்படின்னா இங்கே கேவோட வேல்யூ வந்து ஸ்கொயர். வின் பண்ணுறப்போ
36 rupees they are giving. எக்ஸுங்கிறது அமௌண்ட்டு தான். எக்ஸுக்கு உடனே 1 2 3 4 5 6ன்னு எடுத்துக்கூடாது டை அப்படிங்கிறதுனால. அவங்க எக்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் வின்னிங்னு கொடுத்ததுனால இங்கே அமௌண்ட்டு தான் எழுதணும். ஃபஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு 36 rupees. இதெல்லாம் ஏன் மைனஸ் வருது? லாஸ் அப்படிங்கிறப்போ மைனஸு. கே ஸ்கொயர்டு அப்படிங்கிறனால 1 squared 2 squared எட்ஸெட்ரா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே 1/6. அதாவது 6ங்கிறது ஒரு டைம் தான். அப்போ 1/6. மீதி எல்லாமே அந்த 1 2 3 4 5 எல்லாமே ஒரு டைம் விடுது. அதனால் 1/6. 6ங்கிறது டோட்டல். தென் இ ஆஃப் எக்ஸ் ஃபார்ம்டா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இது ஒவ்வொன்றையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் -19/6. ஸோ ஆப்ஷன் 2. A die and 1 2 3 4 of a 4-sided die. ரெண்டு டை, ஒரு டையில் 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. இன்னொரு டையில் 1 2 3 4 மட்டும்தான் இருக்குது. அந்த 5 6 இல்லை. அப்போ அதனுடைய சைடு 4-sided. Then rolled at the same time and sum is let the random variable x denote. இந்த random variable என்ன அப்படிங்கிறத உனக்கு முக்கியமாக தெரியணும். கொஸ்டினில் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது எது எக்ஸு எதை டினோட் பண்ணுது அப்படின்னா சம்ங்கிறத டினோட் பண்ணுது. இது ரேண்டம் வேரியபிள் அல்ல, இது ரேண்டம் வேரியபிள் அல்ல. அந்த ஆட் பண்ணி வர்ற நம்பர் தான் ரேண்டம் வேரியபிள். தென் இந்த நம்பராக அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ் வந்து 7ஓட இன்வர்ஸ் இமேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எக்ஸ் டினோட் இப்போ இந்த மாதிரி எழுதிக்க. ஏன்னா ஆட் பண்ணுறதுக்கு இப்படி எழுதிட்டா தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து இது ஏன்னா இங்கே 4-sidedங்கிற 4ஓட ஸ்டாப் பண்ணிக்க. இப்போ ஆட் பண்ணல 1 + 1 2 1 + 2 3 இதெல்லாம் தெரியும். 4 + 3 7. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ஆடிங். இப்போ 7 எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு? 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 4 டைம்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஒன். நவ் கொஸ்டின் நம்பர் 5. A random variable x has a binomial distribution. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இது. என்னோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ, தென் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ p = 0.8னா q = 1 - p. ஸோ 0.2. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் = NPQ. இதே வேரியன்ஸ்னு கேட்டால் ரூட் இல்லாமல் ஜஸ்ட்டு NPQ. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 2. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஒன். Now question number 6. Let x represent the difference between the number of heads and the number of tails. இப்போ எக்ஸு ஒவ்வொரு டைமும் எக்ஸு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறத தான் மெயினாக நீ பார்க்க வேண்டும். போன சம்மில் வந்து சம்னு சொல்லியிருக்கு, இங்கே டிஃப்ரென்ஸ். நம்பர் ஆஃப் ஹெட் எவ்வளவு, நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் எவ்வளோன்னு பார்த்து அதுக்குரிய டிஃப்ரென்ஸு. தென் அப்டைன் when a coin is tossed n times. ஒரு காயினை n டைம்ஸ் நம்ம டாஸ் பண்ணுறோம். தென் த பாசிபிள் அவுட்கம் சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் புக்கில் பார்த்துக்க. இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஸோ காயின் வந்து டாஸ்டு n டைம்ஸு. ஸோ இங்கே வந்து இந்த கொஸ்டினில் நம்ம இந்த எண்ணுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 3ன்னு எடுத்துக்கிறோம். நீ உடனே 3 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நீ நினச்சிட்ருக்க வேண்டாம். எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். 4 எடு, 5 எடு, எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். நம்ம ஷார்ட்டாக சிம்பிளாக இருக்கிறதுக்காக 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், அல்லது 3ஆக இருக்கலாம். ஸோ எக்ஸ் ரெப்ரசன்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸு. ஸோ 3 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். அந்த 4 ஆப்ஷனுக்குமே நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். இங்கே n வந்து 3ன்னு சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எவ்வளவு? 0 1 2 3. நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் எவ்வளவு? சப்போஸ் இங்கே 0 ஹெட் அப்படின்னா 3 டெய்ல்ஸ் விழுகுமா காயினை டாஸ் பண்ணுறப்போ? 0 3ங்கிறது ஒரு பேர். இங்கே 1 ஹெட் விழுந்தால் மிச்சம் என்ன இருக்கும்? 2. ஏன்னா மொத்தமாக 3. ஸோ இது ஒரு பேர். 2 ஹெட்டு விழுந்தால் ஒரு டெய்ல் வந்து அனதர் இதாக இருக்கும். அடுத்து 3யுமே ஹெட்டாக இருந்தால் டெய்ல் எவ்வளோவா இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இங்கே 0 -3 -3ன்னு அர்த்தம் இல்லை. டிஃப்ரென்ஸ்னால் நான் நெகட்டிவ் சைன் இருக்காது. அதில் இந்த ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 70,000 சேலரி வாங்குறாங்க, ஒருத்தர் 80,000 சேலரி வாங்குறாங்க. அவங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா -10,000 சொல்லக்கூடாது. 10,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் நான் நெகட்டிவ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இதை மைனஸ் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இது ஓகே. இப்போ இந்த ஆப்ஷன் 1ல் I+2n புக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். I+2n அப்படின்னு சொல்லி எழுதிக்க. I என்னன்னு சொல்லிட்டோம், 0 1 2 3. n எவ்வளவு, நம்பர் ஆஃப் இது வந்து 3. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஐக்கு 0 1 2 3. ஃபார் I you are writing 0 1 2 3. ஃபார் nக்கு 6 6 6 6. ஸோ ஃபைண்ட் திஸ் ஆன்சர். இங்கே 6 7 8 9 இங்கே இருக்கா, இல்லை பாரு. அப்போ இந்த ஆப்ஷன் ராங். அடுத்தது ஆப்ஷன் 2ல் ஐக்கு 0 1 2 3. இதுதான் ஆப்ஷன் 2. ஸோ ஐங்கிற இடத்துல 0 1 2 3, என்னங்கிற இடத்துல 3 3 3 3. இதை கண்டுபிடி. ஆன்சர் இங்கே இருக்குது பாரு. மிஸ் என்ன மிஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லைன்னு இப்போ தான் சொன்னேன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம அந்த நான் நெகட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்ஷன் 2 சரின்னு சொல்லி அர்த்தம். இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எதுக்கு இருக்கட்டுன்னு இங்கே ஆப்ஷன் 3யும் நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். பட் ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. Now question number 7. If the function f of x equal to 1/12, இதனுடைய ரேஞ்ச் வந்து a to b, represents a probability density function of a continuous random variable x, then which of the following cannot be the value of a and b? இதில் வந்து எது வந்து ஆப்ஷன் 1 2 3 4 போன சம் மாதிரியே தான், எது வந்து அந்த வேல்யூ வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Since f of x is a probability density function, we know, போன இதில் கூட நான் இந்த ஃபார்முலா சொன்னேன். PDF அப்படின்னாவே ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ அந்த f of xக்கு பதிலாக 1/12 போட்டிருக்க. 1/12 வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே 1 இருக்கும். 1னுடைய இன்டகிரேஷன் எக்ஸு. ஸோ சப்ஸ்டிடியூட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ இதில் இந்த ஆப்ஷன் 1 2 3 4 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் 0 12ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது பாசிபிள். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாரு, 12 வருது. அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாரு, 12வா. ஸோ இதுவும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆன்சர் 1 1ன்னு வரணும். இங்கேயும் 1 வருது. கண்டிப்பாக இதை பார்த்தாவே தெரியுது 1 வராது. ஸோ இதுதான் ஆப்ஷன் 4 cannot be a PDF. 4 buses carrying 160 students. 160 students வந்து 4 பஸ்ஸில் வந்து இருக்காங்க. ஈக்குவலாக 40 40 14 இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. தென் த பஸ்ஸஸ் கேரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி 42 36 34 and 48 ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ரேண்டம்லி. சில 4 பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேண்டமாக செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் வந்து ஸ்டூடெண்ட். we are selecting one student. அடுத்தது அந்த பஸ்ஸுக்கு டிரைவர் இருப்பாங்க இல்லையா, அப்போ 4 டிரைவர் இருக்கும். அப்போ அதில் ஒரு டிரைவரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஒன் ஆஃப் த 4 buses drivers is also randomly selected. இதில் எக்ஸ் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் that were on the bus carrying randomly selected student. நம்ம ரேண்டமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பஸ்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பஸ்ஸா செகண்ட் பஸ்ஸா தேர்டு பஸ்ஸா ஃபோர்த்து பஸ்ஸா நமக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த பஸ்ஸில் ஒரு டிரைவர் இருக்கிறாரோ, let y denote the number of students on that bus. அந்த டிரைவர் இருக்கக்கூடிய பஸ்ஸில் அந்த ரேண்டம் ஸ்டூடெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இ ஆஃப் எக்ஸும் இ ஆஃப் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நான் இங்கே எழுதியிருக்கிறேன் பாரு. சரி, இது இடம் இல்லைன்னு இந்த டிரைவர்ஸுக்கு தனியாக எழுதியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டு எக்ஸ் டினோட் த ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். பஸ் 1 பஸ் 2 பஸ் 3 பஸ் 4. பஸ் 1ல் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மொத்தமாக எவ்வளவு 160. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸில் 42/160, செகண்ட் பஸ், தென் தேர்ட் பஸ், இது ஃபோர்த்து பஸ். அதே மாதிரி டிரைவர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் அதே தான். டிரைவர் வந்து மொத்தம் 4 டிரைவரு. ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிரைவரு, செகண்டில், தேர்டில், இது ஃபோர்த்தில். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சிக்மா இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் இ ஆஃப் எக்ஸினுடைய ஃபார்முலா. இதெல்லாம் ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கேன்.
அப்போது 42 into 42 இது அப்படியே ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ணிக்க. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதி அதனுடைய ஆன்சர் அப்படியே வச்சுக்க. அதுதான் E of x. ஸோ ஆன்சர் 40.75. அடுத்து E of y என்ன? இப்படி இதை மல்டிப்ளை பண்ணிக்க. பண்ணினா ஆன்சர் வந்து E of y வந்து 40 அப்படின்னு இருக்குது. குட்டியாக தெரியுது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 40. அப்போ அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3ல் தான் அந்த ஆன்சர் வருது. ஸோ திஸ் ஒன். கொஸ்டின் நம்பர் 9. 2 coins are to be flipped. The first coin will land on head with probability 0 points. ஃப்ளிப்னா சுண்டி விடுதல். இப்படி சுண்டி விடுறாங்க. அந்த மாதிரி சுண்டி விடுறப்போ ஃபஸ்ட்டு காயின் வில் லேண்ட். 2 காயின் வந்து சுண்டி விடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு காயினுடைய ஹெட்டு வர்ற ப்ராபபிலிட்டி 0.6. செகண்ட் காயினுடைய ப்ராபபிலிட்டி வந்து 0.5. ஸோ ஃபஸ்ட்டு காயினுக்கு 6, செகண்ட் காயினுக்கு 0.5. அசியூமிங் தட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளிப்ஸ் ஆர், இங்கே நமக்கு வேண்டாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல், எக்ஸுங்கிறது என்ன? ரேண்டம் வேரியபிள் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸு. ஹெட்ஸினுடைய டோட்டல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. தட் ரிசல்ட் த வேல்யூ ஆஃப் E of x. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஒன். எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். 2 coins ஆர் ஃப்ளிப்டு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டு ஃபஸ்ட்டு காயின். தென் அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல் ஃபார் ஃபஸ்ட்டு காயின்னு இங்கேயே அட் அ டைமில் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 0.1ல், ஏன்னா இது ஃபார்முலா என்ன? 1 - p. அப்போ 1 - 0.6 0.5. now செகண்ட் காயினுக்கு வா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் இன் த செகண்ட் காயின். ஸோ இது 1 - 0.5 0.5. ஸோ இந்த ரெண்டு. ஸோ ஃபஸ்ட்டு காயின் செகண்ட் காயின் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸு. ஸோ எத்தனை ஹெட் வரும்? 2 காயின் நம்ம சுண்டி விடுறப்போ 0 ஹெட்டாக இருக்கலாம், 1 ஹெட்டாக இருக்கலாம், 2லேயுமே ஹெட்டாக இருக்கலாம். இப்படி 2 காயின் சுண்டுறோம், 2லேயுமே ஹெட் இல்லாமல் இருக்கலாம். அல்லது ஒரு ஹெட்டு வந்து இதில் டெய்ல் வந்திருக்கலாம். அல்லது 2மே ஹெட்டாக இருக்கலாம். அப்போ 2மே ஹெட்டு இல்லாமல் இருக்குதுன்னா என்னென்னு அர்த்தம்? 2மே டெய்லுன்னு தானே அர்த்தம். ஸோ பி ஆஃப் நோ ஹெட் மீன்ஸ் டெய்ல்ஸு. அப்போது சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நான் T1 T2 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ பி ஆஃப் T1 இண்டிபெண்ட்னா இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பி ஆஃப் T1 இன்ட்டு பி ஆஃப் T2. தென் ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், அல்லது டெய்ல் விழுந்து ஹெட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட் இருக்குது, செகண்ட் காயினில் டெய்ல், அல்லது ஃபஸ்ட்டு காயினில் டெய்லு, செகண்ட் காயினில் ஹெட்டு. ஸோ இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. இந்த மாதிரி இன்ட்டு வந்தவை இதை கூட நீ இப்படி எழுதலாம். பி ஆஃப் ஹெச் இன்ட்டு பி ஆஃப் டி. இதுக்கு பி ஆஃப் டி இன்ட்டு பி ஆஃப் ஹெச். இந்த ஸ்டெப்பு எழுதணுன்ட்டு இல்லை, டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்க. அடுத்தது 2மே ஹெட்டு. ஸோ 2லேயும் ஃபஸ்ட்லேயும் ஹெட்டு, செகண்ட்லேயும் ஹெட்டு. ஸோ ஆன்சர் திஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ எழுதிக்க. கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்கெல்லாம் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஆன்சரு இதை எடுத்து நம்ம அந்த இடத்துல எழுதிக்கிறோம். E of xனுடைய ஃபார்முலா x into f of x. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்க. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஒன். தென் ஆன் எ multiple choice exam with 3 possible descriptive for each of the 5 questions, the probability that a student will get 4 or more correct answers just by guessing is, answer வந்து ஆப்ஷன் 1 11/243. மொத்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஆப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 3. பொதுவாக ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், பட் இதில் வந்து 3 ஆப்ஷன். ஸோ 1 கரெக்ட் ஆன்சர், ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக கரெக்டான ஆன்சராக இருக்கும். அண்ட் அதர் வந்து 2 ராங் ஆன்சர். ஸோ ஒன்று கரெக்ட் ஆன்சர், அனதர் ஒன் ராங் ஆன்சர். ஸோ மொத்தமாக வந்து கரெக்ட் ஆன்சர் 1 தான். ஸோ 1/3. ஸோ ராங் ஆன்சர் மீதி 2/3. லெட் எக்ஸ் டினோட் த கரெக்ட் ஆன்சர். 4 ஆர் மோர்னு கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில்.
எங்கடா திடீர்னு 4 வந்ததுன்னு நினைக்காத. இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து 4 ஆர் மோர். ஸோ கிரேட்டர் தான் அது ஈக்குவல் டு மோருங்கிறதுனால கிரேட்டர் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் அது ஈக்குவல் 4னா 4ம் 5ம் எடுத்துக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன? என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் q பவர் n மைனஸ் எக்ஸ். ஸோ p அப்படிங்கிறது 1/3, q அப்படிங்கிறது 2/3. இது எல்லாமே ப்ரீவியஸாக சொல்லிட்டோம். ஸோ ஃபார்முலா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் q பவர் இங்கே எக்ஸு, இது எக்ஸு, இது எக்ஸு. அதே மாதிரி எக்ஸு 5, எக்ஸு 5, எக்ஸு 5. ஸோ 5c4 ஈக்குவல் டு 5c1 நிறைய எக்ஸசைஸில் நிறைய டைம் சொல்லிட்டோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிற அவ்வளோதான். கால்குலேஷன் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் அந்த ஃபார்முலா படி இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்க. எனிதிங் பவர் 0 1. ஸோ ஃபைனலாக இந்த 1/3 பவர் 4 வந்து காமனாக எடுத்துக்க. காமனாக எடுத்த பிற்பாடு இங்கே இந்த பவர் எப்போவுமே மைனஸ் தான் பண்ணணும் காமனாக எடுக்கிறப்போ. ஸோ 5 - 4 மிச்சம் 1 இருக்குது. அந்த 1/3 எழுதிட்டு when you take LCM answer is this. So option 1. Now question number 12. Let x be a binomial random variable. Binomial அப்படின்னாவே we are using the formula NCX p power x q power n minus x. அது ஞாபகத்தில் வச்சுக்க. Then e of x வந்து 6ன்னு கொடுத்துருக்கு. வேரியன்ஸ் வந்து 2.4. ஸோ e of x 6, வேரியன்ஸ் 2.4. e of x ஃபார்முலா np, வேரியன்ஸ் ஃபார்முலா npq. டிவைட் பண்ணி இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். இதை மேலே எழுதி இதை கீழே எழுதலாம். ஒன்லி திங் என்பிக்யூனா அதுக்கு நேராக அந்த ஆன்சர் தான் எழுதணும். என்பி அப்படின்னா அதுக்கு நேராக அதற்குரிய ஆன்சர் எழுதணும். ஸோ யூஆர் கெட்டிங் பி வேல்யூ க்யூ வந்து 2/5 சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ 5ல் 2 மைனஸ் பண்ணு. ஸோ 3/5. இப்போ என் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணு. என்பியோ அல்லது என்பிக்யூலேயோ சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ என்பி 6ன்னு இருக்கா, பி கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணு. you are getting n equal to 10. இப்போ n, p, q எல்லாமே தெரியும். இப்போ நம்ம x equal to 5 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்க. x அப்படிங்கிற இடத்துல 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஸோ 10c5 அதை அப்படியே எழுதிக்க. இங்கே p வேல்யூ, q வேல்யூ. ஸோ ஆப்ஷன் 4 is the correct one. Now question number 13. A random variable x has the probability density function. இதனுடைய f of xனுடைய வேல்யூ ரேஞ்சு 0 to 1. தென் 0 அதர்வைஸ். e of x கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. e of x equal to 7/12. ஃபார்முலா e of xோட ஃபார்முலா இது நமக்கு தெரியும் ஏற்கனவே. x into f of x equal to 7/12. எக்ஸசைஸில் நிறைய டைம் பார்த்துருக்குறீங்க இந்த ஃபார்முலாவை. ஸோ f of x என்ன சொல்லியிருக்காங்க? ax + b, ax + b. எக்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போ. தென் x² என்னாகும்? x³/3. x வந்து x²/2 இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் a³/p + 2 ஈக்குவல் டு 7/12. ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்டான ஆன்சர். இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு தான் இது தெரியும். when a equal to 1, b equal to 1/2. இந்த ரிலேஷனில் இங்கே ஒரு கண்டிஷன் கிடச்சிருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த ஆப்ஷனில் வர நம்பர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஏக்கு 1ம் பிக்கு 1/2ன்னு போட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. 7/12ங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து 1 வந்து கரெக்டு. சப்போஸ் இது கரெக்டாக வரலைன்னா ஆப்ஷன் 2க்கு போகணும். பட் ஆப்ஷன் 1லேயே அந்த ஆன்சர் வந்துடுச்சு. Now question number 14. Suppose that x takes on one of the values of 0, 1, 2. xனுடைய வேல்யூ வந்து இந்த 0, 1, 2. if for some constant k p of x equal to I equal to k. kங்கிறது some constant அப்படின்னு சொல்லிட்டாங்க. p of x equal to I - 1 for I equal to 1, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x equal to 0, p of x equal to 0க்கு 1/7. ஒன்றுமே இல்லை. இங்கே மொத்தமாக 0, 1, 2ன்னு இருக்கா. இங்கே 0 அப்படின்னு வந்ததுன்னா ஆன்சர் 1/7. இந்த 1, 2வும் வந்ததுன்னா ஃபார் I equal to 1, 2 அப்படின்னா I - 1ங்கிற கண்டிஷனை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ p of x equal to I equal to k
p bracket x equal to I minus 1. இது வந்து அந்த ஆப்ஷனில் வரதை எடுத்து எழுதியிருக்கேன். p of x equal to 1 when I equal to 1 நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த 1 2க்கு தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். இங்கே 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்க. 1 minus 1 என்ன 0. பட் p of x equal to 0 கொஸ்டினில் 1/7 சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நேரம் 1/7 சப்ஸ்டிட் பண்ணிக்க. ஸோ k into 1/7 k/7. ஸோ I equal to 1 எடுத்தாச்சு. அடுத்தது I equal to 2 எடு. ஸோ I equal to 2. இங்கே I equal to 2. 2 minus 1 என்ன 1. இப்போ தான் p of x equal to 1 வந்து k/7 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த k/7ஓட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடு. ஸோ k into k k²/7. இப்போது அந்த வேல்யூ எழுது. எக்ஸ் என்னன்னு சொன்னால் 0 1 2 அப்படின்னு சொன்னோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்தால் 1/7 கொஸ்டின்லேயே இருக்குது. இது நம்ம ரெண்டும் கண்டுபிடிச்சது இப்போது. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா அந்த எப்போவுமே கே அப்படின்னாவே அந்த ஆன்சர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி அந்த கேவோட வேல்யூ கே ஈக்குவல் டு 1 இல்லை, கே வர்றப்போ அந்த ஃபார்முலாவில் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் த கே வேல்யூ. ஸோ ஆப்ஷன் 2. Question number 15. Which of the following is a discrete random variable? Discrete அப்படின்னா முழு எண்ணாக இருக்கணும், ஹோல் நம்பராக இருக்கணும், எண்ணக்கூடியதாக இருக்கணும், கவுண்டபிளாக இருக்கணும். இதுவா 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 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசன் ஃபஸ்ட்டு வர்றது டிஸ்க்ரீட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 and 2 அப்படின்னு சொல்லி. இந்த நம்பர் ஆஃப் கார்ஸ் கவுண்ட் பண்ண முடியும். கிராசிங் ஏ பர்டிகுலர் சிக்னல் இன் ஏ டே. இவ்வளோ 1 2 3 கவுண்ட் பண்ண முடியும். இன்னும் பர்டிகுலர் சிக்னலில் ஒரு குறிப்பிட்ட சிக்னலில் ஒரு டேயில் எவ்வளோ போகுது அப்படின்னு. அடுத்தது இந்த நம்பர் அது வந்து அப்போ என்னன்னு சொல்லிட்டோம், டிஸ்க்ரீட், கவுண்ட் பண்ண முடியும். இந்த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஏ க்யூ டு பை ட்ரெயின் டிக்கெட், அதுவும் நம்ம கவுண்ட் பண்ண முடியும். ஸோ டிஸ்க்ரீட். ஆனால் மூணாவது கண்டினியூஷன் சொல்லிட்டாங்க. த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஏ டெலிஃபோன் கால், ஒரு டெலிஃபோன் கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துட்டாங்கன்னு பர்டிகுலராக எதுவுமே சொல்லலை. அது ½ an ஹவராக இருக்கலாம், அல்லது 1 ஹவராக இருக்கலாம், அல்லது 10 மினிட்ஸாக இருக்கலாம். ஏன்னா சும்மா வெறும் டைம் டேக்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ். இங்கேயும் தான் நமக்கு முடியாது, ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். பட் இது வந்து ஒரு டியூரேஷன். இந்த டைம் டேக்கன் அப்படிங்கிறது ஒரு டியூரேஷன். திஸ் இஸ் அன்கவுண்டபிள். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ். அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த டைம்லேருந்து இது வரை 0 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படின்னு ஒரு டியூரேஷனாக வர்றப்போ யூ ஆர் டேக்கிங் கண்டினியூஸ் ஒன்லி. So if the f of x is a PDF of a random variable, then find the value of a. a, k இதெல்லாம் வந்தாவே ஈக்குவல் டு 1 போட்டுக்க. இந்த f of xனுடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே லிமிட் வந்து 0 to a அப்படின்னு சொல்லி இருக்குது. லிமிட் வந்து 0 to a. இது வந்து ஃபார்முலாவில் வர்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் வந்து 0 to a. எக்ஸ்னால் இன்டகிரேட் பண்ண என்ன வரும், x²/2. Substitute upper limit, lower limit. So a equal to 1. Answer option 1. Now question number 17. Probability mass function. இங்கேயும் அப்படி தான் k வேல்யூ கேட்டிருக்கு. k வேல்யூனாவே ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். k வேல்யூ தெரிஞ்சிச்சு. தென் இ ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க. இ ஆஃப் எக்ஸ்னால் என்னது, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபைனல் ஸ்டெப்பில் வேணால் கே வேல்யூ போட்டுக்க, இல்லை பிகினிங்லேயே கூட நீ கே வேல்யூ போட்டுட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 2/3. ஸோ ஆப்ஷன் 4. Let x have a Bernoulli distribution with mean. மீன்னா இ ஆஃப் எக்ஸு. தென் வேரியன்ஸ் இ ஆஃப் x² இருக்குது. ஸோ மீனை மியூன்னு சொல்லலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேரியன்ஸ் வந்து σ². ஸோ மியூ ஈக்குவல் ஸோ p ஈக்குவல் டு 0.4. தென் q என்ன 1 - p 1 - 0.4. ஸோ 0.6. ஸோ வேரியன்ஸ் ஃபார்முலா இங்கே p into
q. Sigma squared equal to p into q. இதை மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ வேரியன்ஸுக்கு ஃபார்முலா வேரியன்ஸ் ஆஃப் ax ப்ளஸ் b. இப்படி வந்தால் a ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இது வந்து ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கிறேன் பார். ஸோ a என்ன 2. ஸோ 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். கொஸ்டினில் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 0.24. ஸோ ஆப்ஷன் 4. If in 6 trials x is a binomial variate which follows the relation this, then the probability of success is. ஸோ என்னோட வேல்யூ வந்து 6 ட்ரையல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ n equal to 6. ஸோ பைனாமியல் வேரியேட் அப்படிங்கிறப்போ ஃபார்முலா NCX p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸு. ஸோ அந்த ரிலேஷனை எழுதிக்க. 9 இன்ட்டு p of x equal to 4, p of x equal to 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. p of x equal to 2, the 9 into p of x. ஸோ 9 into NCX p பவர் x q பவர் n மைனஸ் x NCX p பவர். இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஸோ இங்கே 2 இருக்கான்னு செக் பண்ணிக்க, இங்கே 4 இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஸோ ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணுறேன். சிம்ப்ளை பண்ணுறப்போ 62 கேன்சல். இங்கே p பவர் 4ம் p ஸ்கொயர்டும் கேன்சல் ஆனால் ஒரு p ஸ்கொயர்டு இருக்குது. இது கேன்சல் ஆனால் ஒரு q ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இங்கே க்யூவை 1 மைனஸ் பின்னு நமக்கு தெரியும். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணு. ஸோ தட் you are getting this. மைனஸில் வராது. ஸோ p வேல்யூ 1/4. ஸோ ஆப்ஷன் 2. So now question number 20. A computer salesperson knows from his past experience that he sells computers to one in every 20 customers. 20 கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்து சேல் பண்ணுறான் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸில். who enter the showroom. what is the அந்த ஸ்டோரூமுக்கு வர்ற கஸ்டமர்ஸ். what is the probability that he will sell a computer to exactly 2 of the next 3 customer. ஃபஸ்ட்டு 20 கஸ்டமர்கிட்ட அவன் கஷ்டப்பட்டு ஒன்று தான் சேல் பண்ண முடியுது. அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனார்பாடு எப்படி பேசணுமோ பேசி அடுத்து வர 3 கஸ்டமர்ஸுக்கிட்ட 2 கம்ப்யூட்டர் வந்து அவன் சேல் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஸ்டமர் ஒரு கம்ப்யூட்டர் சேல். அப்போ 1/20. ஸோ 20 மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு ஒன்று வந்து சேல் பண்ணிடுறான். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்னா செப்ரேட் பண்ணினா 19/20. அடுத்தது வந்து n equal to 3. ஃபஸ்ட்டு வந்து n equal to 20. நெக்ஸ்ட்டு வந்து n equal to 3. அதில் வந்து 2 கம்ப்யூட்டர் சேல் பண்ணுறாங்க. அப்போ என்ன வருவாங்க? 2 of the 3 computers. So NCX p power x q power n minus x x equal to 2 computer. So இந்த ஃபார்முலா NCX x எவ்வளவு 2 2 கம்ப்யூட்டர் PQ ஏற்கனவே சொல்லிட்டோம். 3C2னா 3C1க்கு ஈக்குவல். ஸோ ஆப்ஷன் 1. So option 1 is the correct one. So thank you. If you like this video, you please share it to your friends. So question number 11. If p of x equal to 0 equal to 1 minus p of x equal to 1 and e of x வந்து 3 into variance of x, find p of x equal to 0. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 4 வந்து சரியான ஆப்ஷன். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹியர் இட் இஸ் கிவன் e of x equal to 3 into variance of xன்னு இருக்கா. e of xனுடைய ஃபார்முலா என்ன? np. தென் வேரியன்ஸ் வந்து npq. np கேன்சல். ஸோ விச் இம்ப்ளைஸ் q வந்து 1/3. therefore p equal to 2/3. ஸோ இட் இஸ் கிவன். இந்த மைனஸை இந்த சைடு கொண்டு வந்துடும் ப்ளஸ். இது வந்து கொஸ்டினில் இங்கே இருக்குது. தென் அப்போ பைனாமியல் அப்படிங்கிறனால NCX p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸு. ஸோ சப்ஸ்டிடியூட் n வந்து தெரியாது, n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ NCX எதெல்லாம் எக்ஸு 0 0 0 இதை மட்டும் நீ கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ NC0 1 எனிதிங் பவர் 0 1 1/3 பவர் n. தென் NC1 இதெல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரணும்.
ஸோ 1 எல்லாம் விட்டுரு. இங்கே 1/3 பவர் n, இங்கே 1/3 பவர் n-1 நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். அப்போ தான் 1/3 பவர் என்ன காமனாக எடுக்க முடியும். அதுக்காக நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன் கன்வீனியண்ட்டாக. இப்போ காமனாக எடுத்துட்டோம். 1 ப்ளஸ் இந்த இடத்துல வந்து எடுத்த பிற்பாடு 1 இருக்கும், ப்ளஸ் n 2/3. இந்த மைனஸ் வரதுனால ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டா ப்ளஸ் ஆயிரும். 3 கேன்சல். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இந்த கண்டிஷனில் எது எப்போ பாசிபிளாக இருக்குன்னா n-க்கு 1ன்னு போடு, இங்கே போட்டிருக்கோம் பாரு, அப்போ நமக்கு RHS கிடைக்குது. ஸோ when n equal to 1 this is possible. கொஸ்டினில் p of x equal to 0வும் கேட்டிருக்காங்க. ஸோ p of x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஆப்ஷன் 4.